வேதராசிகளுக்கும் படியலைக்கும் பரவல் என்றும் பித்தைக்கு மகன் சுமதன் என்றும் பிரம்பால் அடிபட்டு என்றும் 2011 நவதத்தை பெற்று இந்த இமாச்சலத்திலே வேலவன விநாயகனும் அருகிலேக்கு நந்தியவன் காவல் புரியும் முதல் அனைத்தும் ஓம் நமச்சிவாயம் என்ற ஆர்வரைக்கு ஏன் இடபாகத்தில் உமா பாடப்பட்டவர் நிலையாக வீட்டடைக்கு கல்லுக்குளிருக்கும் சேர முதல் கருவிலே வளரக்கூடிய சிசுவரை அனைத்து ஜீவ வேதராசிகளுக்கும் படியலுக்கும் பரவலாக வாழ்ந்திருக்கிறேன். அப்படி பொழுது படியலப்பருக்கு முன்னதாகும் படியாளந்த பிறகும் ஏன் இடமாக இருக்கக்கூடிய உமா பார்வதை சந்திப்பது வழக்கம் அல்லவா? கண்ணே பார்வதா நான் யார்? பத்து உயிர்களுக்கு இந்த உலகத்தில்
உலகத்தில் முதலாக தோன்றியவர் ஓம் பராசக்தி சக்தி. இரண்டாவது சொன்னால் தெரிந்தாய். கர்மகளாக வந்து தாக்குறதா தருகிறதா தாக்குற தருகிறதா 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 கர்மகளாக வந்த பத்துவமான சக்தி இரண்டாவது நாமதேயம் நாமதேயம் தங்களுக்கு மகளாக பிறந்து இரண்டாவது நாமதேயம் தங்களுக்கு மகளாக பிறந்து மகளாக பிறந்து தாச்சாணி என சிறந்து ஆமாமா மூன்றாவது சொன்னால் தெரிந்தாய். நான் சொல்வதே நான் சொல்வதே. பரவதராஜ பெற்றதா தை தாதை 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 தெய்வம் தாதை தெய்வம் தாதை தெய்வம் தாதை தெய்வம் பரவதராஜ பெற்ற பரமேஸ்வரை மணந்தேன் பரமேஸ்வரை மணந்தேன் பாரே நந்தேஸ்வரா தாயே, பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து மகளாக பிறந்து பார்வதி என சிறந்து பிறந்து ஆமாமா கொஞ்சம் தயவு செய்து இரண்டாவது நாமதேயம் இல்லை சிதம்பரத்தில் தாக்கிடுதாம் தருகிறதாம் தாக்கிடு தருகிறதா தருகிறதா தாக்கிடு தருகிறதா தருகிறதா இல்லை சிதம்பரத்தில் ஞானாரீன செய்த பாரே நந்தேஸ்வரா தாயே, இல்லை சிதம்பரத்தில் சிதம்பரத்தில் எனக்கு சிவகாமி என்று நாமதேயம் என் கணவருக்கு தில்லை நடராஜன் நடராஜன் ஒன்று 16 எத்தனை நாமதேயங்கள் ஆமாமா கொண்டவள் நான் யார் உலகால நாயகி நாளகி இந்த உலகத்தை படைத்தவள் ஆமாமா ஓம் பராசக்தி சக்தி ஆனா தினமும் காண வேண்டியது யாரு சாமியை புறப்படு. நமன் சிவாய நமன் சிவாய ஓம் நமன் சிவாய நமன் சிவாய நமன் சிவாய ஓம் நமன் சிவாய அனைத்து ஜீவ வேதரசனுக்கும் படியளந்து விட்டு வந்து விட்டேன். அப்படிக்கும் பொழுது ஏன் இரவாம் இருக்கக்கூடிய உமா பார்வதாவை பார்வதா என்று குரல் கொடுத்தால் மறு குரல் கொடுப்பாள். இன்னும் குரல் கொடுக்கவில்லை. சரி, சற்று நேரம் அவளுக்காக காத்துக் கொண்டிருப்போம். கையம்பல நாதனே எனது சாமி
கணவருக்கு சிறந்தாழ்ந்து வணக்கம். ஏன் இதயம் கடந்தவளே, ஏன் இதயத்தில் குடிகொண்டவளே, பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்க வந்தவளே, இந்த உலகம் உள்ளவரை உன்னுடைய புகழாகப்பட்டது ஓங்கி வளரணும் என்று ஏன் மனதார வாழ்த்துகின்றேன். ஆமா பார்வதா, அன்று வளர்ந்த செந்தமர பறிக்குடி முகமாகப்பட்டது இன்று வாடி வதங்கி சோகத்துடன் காய்ச்சலிக்கிறது. அதற்கு என்ன காரணம்? இறைவா, என்னுடைய மனதில் ஒரு சிறிய சந்தேகம். பார்வதா, மண்ணிலே தோன்றி மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலே மறுக்கக்கூடிய பாமர பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த பரமன் இடமாக இருக்கக்கூடிய உமா பார்வதா நீயாக இருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்துவிட்டால் மனதிலே கடுகளை சந்தேகம் தோன்றக்கூடாது. அப்படி சந்தேகம் ஒன்று மனதிலே தோன்றிவிட்டால் இல்லத்தின் சந்தோஷமே துணிந்துவிடும். பார்வதா, உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை என்னிடத்தில் கூறினால் அதற்கான விடையை பரமன் நான் அழைக்கிறேன். அப்படியா? ஆமா. இறைவா, நீங்க யார்? மூர்த்திகள் முதல் மூர்த்தி உண்மைதான். இன்று நீங்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கு படி அழைத்து விட்டீர்களா? நீ கேட்கும் கேள்வி விசித்திரமான கேள்வி. அனைத்து ஜீவ வேதராசிகளுக்கும் பரியாத பிறகுதான் உன்னை சந்திக்கும் முறைக்காக உன்னை தேடி நாடி வெகு விரைவாக விரைந்து ஓடி வந்து. அப்படி என்றால் அனைத்து ஜீவராசிகளுக்கு இன்று நீங்கள் படி அளந்து விட்டீர்கள். உண்மைதான். ஒரு ஜீவராசிக்கு படி அளக்கவில்லை என்று நான் உரைக்கிறேன். கல்லுக்குள்ளருக்கு தேர்வுதல் சிசுவரை அனைத்து ஜீவ வேதராசிகளுக்கு படி அளந்தவன் இந்த பகவனாகும். படி அளக்கவில்லை என்று உரைக்கக்கூடியவள் உமையவளாகும். நீ எதை சாத்தாக வைத்து உரைக்கிறாய்? இங்கு பார்த்தீங்களா, ஒரு தங்கம் பேடைக்குள் ஒரு சிறிய ஜீவனை பிடித்து அடைத்து வைத்திருக்கிறேன். அதற்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனுக்கு இன்று நீங்க படி அளக்கவில்லை என்று நான் உரைக்கிறேன். பார்வதா, விதியை வெல்ல பின்னவரால முடியாது என்று உரைப்பார்கள். நீ என்ன விதிவிலக்கால் ஒரு சிறிய தங்கை பேடைக்குள் ஒரு சிறிய ஜீவனை அடைத்து வைத்திருக்கிறாய். அந்த ஜீவனுக்கு நான் படி அளந்தேனாம் அழைக்கவில்லையா என்பதுதான் உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம். அந்த தங்கை பேழை திறந்து பார், நான் படி அளந்தேனாம் அழைக்கவில்லை என்று நீ யார் இது கொள்வார்? என்னை மன்னித்து விடுங்கள் சாமி, மன்னித்து விடுங்கள். ஆண்டவா, உங்களை சோதிக்க வேண்டும், சோதனை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக தங்க பேழைக்குள் ஒரு சிறிய ஜீவன் எறும்பை பிடித்து அடைத்து வைத்திருந்தேன். அந்த ஜீவனுக்கும் ஒரு அரிசி துண்டு உணவாக அளித்திருக்கின்றாயே. உங்களுடைய பெருமையே பெருமை, உங்களுடைய மகிமையே மகிமை. ஆண்டவா, என்னை மன்னித்து விடுங்கள். சோதனை செய்வது சோதனைக்குள் ஆக்குவதும் இந்த பரமனைக்கு கைவந்த கலை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பரமனையே சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று மனதில் எண்ணிவிட்டாய். இப்பொழுதான் புரிந்து கொள், இந்த உலகம் அனைத்துமே சிவமயம், ஆணைக்கு பெண் அடிமை என்பதை நீ உணர வேண்டும். என்ன ஆணவம்? படி அளந்து விட்டான் என்ற ஆணவம் உனக்குள் வந்து விட்டதா? என்ன, இந்த உலகம் முழுவதுமே சிவமயமா? ஒரு காலமும் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நான் யார்? உலகால நாடகி, உலகத்தை படைத்தவள், செடி கொடி புல் பூண்டு ஜீவ ராசிகளை படைத்தவள் இந்த சக்தி. அப்படி இருக்கின்ற பொழுது உலகம் முழுவதுமே சிவமயமா? என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகம் முழுவதுமே சத்தியமயம் சத்தியமயம் சத்தியமயம். பார்வதா, முதலில் தோன்றினே இந்த உலகத்தை படைத்தென்று ஆழமாக உரைக்கிறாயே, முதலில் தோன்றல் மட்டும் போதுமாம். இந்த உலகத்தை படைத்தல் மட்டும் போதுமாம். அனைத்து ஜீவ வேதராசிகள் உயிர் பெற்று வாழ வேண்டுமானால் இந்த பரமன் பணியளிக்குவனில் அந்த ஜீவ வேதராசிகள் எப்படி உயிர் பெற்று வாழும் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே படி அளந்து விட்டால் மட்டும் போதாது சுவாமி, போதாது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஜீவ ராசிகளுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த சக்தி அப்படி பார்க்க போனா இந்த உலகம் முழுவதுமே சக்திமயம் சக்திமயம் சக்திமயம். சக்தி 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 என்று ஆழமாக உரைக்கிறாயே. ஒரு மனிதனாகப்பட்ட ஒரு நாளைக்கு 3 வேளை உணவை உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொண்டால் தான் அந்த மனிதனுடைய சக்தி என்பதை பிறக்கிறது. அந்த உணவை பரியளப்போன்றால் இந்த பரமன் பரியளிக்கக்கூடிய உணவுதான் ஒரு மனிதனுக்கு சக்தி என்பதை கிடைக்கிறது என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே இறைவா, இந்த உலகம் முழுவதுமே சிவமயமா?
ஒரு பெண்ணாக பிறந்தவள் பிறந்து வளர்ந்து நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணா பிறந்தவளுக்கு திருமணம் என்று சொல்லக்கூடிய நிச்சயிக்கப்படுகிறார்கள். அந்த திருமணத்தில் அம்மி விதித்து அழுதையை பார்த்து ஊர் அருகே உலகம் அருகே அக்கினி சாட்சியாக அனைவருக்கு முன்பதாக மனமேடையில் மாலையை மாற்றி வாங்கலில் கட்டியவர் நிமிடமே இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லறத்தில் ஈடுபட்ட முதல் இரவு என்று நடக்கிறது. அந்த முதல் இரவில் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து அந்த பெண்ணா பிறந்தவள் ஒரு குழந்தையை சுமக்கிறார். எத்தனை மாதங்கள்? 10 மாதங்கள் சுமக்கிறார். 2 திங்களாக அங்கமலால் வந்து இறைவா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஒரு நோய் நொடி இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பிரசவ வேதனையில் வேண்டாத திருவலைகளை அப்படி அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த குழந்தை முதலில் அம்மா என்று அழைக்கிறதா அல்லது அப்பா என்று அழைக்கிறதா? அம்மா என்றுதானே அழைக்கிறது. இதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகத்தில் இந்த உலகம் முழுவதுமே சத்தியமயம். உண்மைதான். ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருமணம் வந்து ஆணை பெண்ணும் ஒன்று சேர்ந்து தான் கருவில் 10 மாதம் ஒரு குழந்தை சுமந்து இதெடுத்து பாலூட்டி சிராட்டி வளர்க்கின்றார். அப்படி வளரக்கூடிய குழந்தை அம்மை என்றுதான் அழைக்கிறது. இருந்த பொழுதிலும் உனக்கு அது குழந்தை அம்மை என்ற பட்டம் வீரியம் செலுத்துபவன் போர் ஆண் என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே படைத்தவனா எந்த சிவனிலே எந்த சக்தி இல்லை, இந்த சக்தி இல்லை, இந்த சிவம் இல்லை, நான் இன்றி பெண் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. இறைவா வார்த்தையா நீ கொடுத்த நெற்றிக்கலை கொண்டு உன்னையா சுட்டு இருக்கிறேன். இப்படி போ. என்ன இது இவ்வளவு கோபத்தோடு இருக்கிறார்கள்? தாத்தா தாத்தா என்ன இவ்வளவு கோபத்தோடு இருக்கிறார்? சரி பாட்டி என்ன இருவருமே இப்படி கோபத்தோடு இருக்கிறார்கள்? என்ன நடந்தது ஒன்றுமே புரியவில்லையே. தாத்தா தாத்தா பாட்டி இல்லை பாட்டி பாட்டி என்ன இருவருமே பேசாமல் இருக்கிறார்கள்? என்ன நடந்தது தாத்தா? தாத்தா ஏன் இவ்வளவு கோபத்தோடு தாங்கள் காட்சி வைக்கிறீர்கள்? என்ன நடந்தது இங்கு? நாரதா நீ யார்? முழுவதும் அவனரைக்குரியவன். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வருவது இந்த சிவமா அல்லது அந்த சக்தியா? தாத்தா இது என்ன புரியாதவளா அறியாதவளா ஒன்னும் தெரியாதவளா நீங்கள்? இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். இது உங்களுக்கு தெரியாதா? அப்படி என்றால் இந்த உலகத்தில் வருவது எல்லாம் சிவமயமே. இந்த உலகம் அனைத்துமே சிவமயமாயிற்று. சிவமே உயர்ந்தது, சிவமே சிவமே உயர்ந்தது, சிவமே உயர்ந்தது. நாரதா சொல்லுங்கள் பாட்டி. நான் யார்? சக்தியானவள். இந்த உலகத்தை படைத்தவள் நீங்கள் தான். செடி கொடி படைத்தவள் நீங்கள் தானே. புல் பூண்டு படைத்தவள் ஏன் அறியாதவள்? பாமர மக்களை படைத்தவள் நீங்கள் தான். நான் அசைந்தார் அசையும் உலகம் நான் அசையாவிட்டார். ஏது இந்த உலகம்? அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உயர்ந்தவள் யார்? இந்த உலகம் முழுவதுமே யாரா? இந்த உலகம் அனைத்துமே சத்தியமயம். இதை தெரியாதவளா நீ? உன் தாத்தாவிடம் எடுத்து உரைத்தார். இப்போதே உரைக்கிறேன். உலகம் இங்க வா. இந்த உலகத்தில் பாமர மக்கள் அனைவரும் சிவ சக்தி என்று அழைக்கிறார்களா அல்லது சக்தி சிவன் என்று அழைக்கிறார்களா? என்ன தாத்தா? சிவனை முன்வைத்து சக்தியை பின்வைத்து சிவ சக்தி என்று அழைக்கிறார்கள். அது முன்வைத்து பார்த்தால் இந்த உலகத்தில் வந்தது இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். நாரதா இத பாருடா, ஒரு குழந்தை வாய் திறந்து பேசிக்கிட்டு பொழுது அம்மா என்று அழைக்கிறதா அப்பா என்று உரைக்கிறதா? என்ன பாட்டி அம்மா என்று தானே அழைக்கும் குழந்தை? அப்படி பார்க்க போனா இந்த உலகம் முழுவதுமே சத்தியமயம். எடுத்து உரைத்து விடு. இந்த உலகம் அனைத்துமே சத்தியம். இங்கு வா. நான் யார்? என் வலது கண்ணோ சூரியன், என் இடது கண்ணோ சந்திரன், என் உடல் இருக்கக்கூடிய ரோமங்களும் இந்த உலகத்தில் ஒரு மரம் செடி கொடி அனைத்து ஜீவராசிகள். அப்படி பொழுது இந்த உலகத்தில் வருவது சிவமயமா அல்லது சக்தி மயமா? இந்த உலகம் அனைத்துமே சிவமயம் தாத்தா. இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். சிவமயம். இந்த உலகம் அனைத்துமே. பாட்டி இத பாருடா, நான் யார்? சக்தி. அது மட்டும்தானா? ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவர்களும் அம்மா தாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாடகி ஆதி பராசக்தி அம்மா
சக்தி ஒன்று சமய 14 திறந்து வரக்கூடிய காஞ்சிலை காமாட்சி மதுரை மீனாட்சி காஞ்சிலை விசாலாட்சி நீப்பத்துறையில நீதியுள்ள சென்னம்மா புத்தாவளத்தவளை பூந்தாவளத்தாளை முத்துமாரி ரேணுகா பரமேஸ்வரி அம்மா தாயே சேரமட்டை எல்லம்மா அக்கூறு ரேணுகம்மா ஆரணி அரைத்தம்மா தாயே மேல்மட்டை விண்ணமங்கலம் கிராமத்தில் அமர்த்தக்கூடிய மாரியம்மா முத்து மாரியம்மா அப்படி என்று ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவர்களும் அம்மா 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 என்று அழைப்பது யாரை? உங்களைத்தான். இதை முன்வைத்து பார்த்தா நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். உன் தாத்தாவிடம் எடுத்து உரைத்து விடு. இப்போதே சொல்கிறேன், உலக மனத்திலே சத்தியமயம். சாரதா, இங்க வா. வெற்றிக்கான ஆதிசக்தியை தொடர்பில் எடுத்து சுட்டெடுத்து 3 மணி சாம்பலாக்கி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சொல்லக்கூடிய அரைமகள் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெருந்தேவியை படைத்தவன் யார்? யார்? நீங்கள் தானே. அப்படி என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே சிவமயம் தானே. இந்த உலகமே சிவமயம். என்னிடத்தில் ஓடி வருகிறாய். இந்த உலகம் அனைத்துமே சிவமயம் என்று உரைக்கின்றாய். உன் பாட்டிடத்தில் செல்கின்றாய். இந்த உலகம் அனைத்துமே சக்திமயம் என்று உரைக்கின்றாய். ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடால் உன் சிரசாகப்பட்ட 1000 துப்புநூறு தக்கல் கொடுத்த சாபம் ஆகினால் உனக்கு கலகம் எங்குமே கிடைக்கும் என்றதற்காக இந்த கைலாயத்தினாரி தேடி ஓடி வந்தால் பாட்டி தாத்தாவிடத்தில் சென்றால் கலகத்தை துவக்கலாம் என்று எங்களிடத்திலே கலகத்தை துவக்க வந்திருக்கிற கலகக்காரா? தாத்தா, நீங்கள் சொல்லலாமா என்னை கலகக்காரன்? நான் கலகம் செய்ய நான் வருவேனா? தங்களிடத்தில் கலகம் செய்ய வரவே இல்லை தாத்தா. அப்படி என்றால் நீங்கள் தான் புரியாமல் நீயும் பாட்டியும் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அம்மா தாயே, இந்த கதையெல்லாம் பார்த்தா புண்ணியம் சேருமா? இதெல்லாம் சிவபுராண கதைமா, அருமையான கதை தாயே. அமைதியா இருங்க அம்மா. நீங்களாம் வளரக்கூடிய குழந்தைங்க, நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும், நல்ல புத்தி கிடைக்கும், நல்ல பாஸ் மார்க் வாங்கி பரிச்சுற நீங்கெல்லாம் அமைதியா இருந்து இந்த கதையை கவனிங்க. சுருக்கமான விளக்கம் இவ்வளவு தூரம் தேவையில்லை. ஆம்பளை பெரியவனா இல்ல பொம்பளை பெரியவளா, இது எவ்வளவு அழகா பேசுறாங்க. நம்ம லகலகன்னு பேசுறதா ஆம்பளைங்க நான் தான் பெரியவன்னு சொல்லுவாங்க. அதனால பெண்கள் அனைவரும் எனக்காக அமைதியா இருக்கணும். அப்படி அமைதியா இருந்தீங்கன்னா தை பொங்கல் உங்களுக்கெல்லாம் பொங்கலோ பொங்கல் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க. நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தோட பெண்களே எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஆணுங்களை பாரு, யாருமே பேச மாட்டாங்க. எவ்வளவு அமைதியா உட்கார்ந்து ரசிக்கிறாங்க. அந்த பெண்கள் கூட்டம் தான் ஒரே லக 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 தாத்தா. பேரா இனி யாரும் பேச மாட்டாங்க. அம்மா தாயே பாருங்கம்மா, அம்மா யாரும் பேசக்கூடாது தாயே. பேசாம இருந்தீங்கன்னா உங்க பேங்க்ல நாளைக்கு 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல பேசவே கூடாது. ஆமா, காலையில சொல்றேன் பாரு, அப்படியே நடக்கும். ஆதி வர சக்தி நானே சொல்றேன். பேசாத இருந்தா தான் பேசினா காணும். பாட்டி பேசாம சிரிக்காம வாய் திறக்காம எப்படி பாட்டு சிரிக்கலாம்? சத்தமில்லாத சிரிக்கணும். சரி, நல்லது பாட்டி. தாத்தா, ஒரு முக்கியமான விஷயம் தாத்தா. என்ன செய்தி? ஒரு நேரத்திலே நீங்கள் பாட்டி எதற்காக உங்கள் மீது கோபத்தோடு இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு நேரத்தில் நாட்டியம் நடனம் புரிந்தீர்கள். ஆமா, அந்த நேரத்தில் இடவாகத்தை தருகிறேன் என்று பாட்டிக்கு உரைத்தீர்கள். ஆனால் இன்னும் கொடுக்கவே இல்லை. அதற்காகத்தான் இவ்வளவு கோபத்தோடு இருக்கிறார். கோபம் இப்போது புரிந்து கொண்டேன். ஒரு நேரத்தில் இடபாகத்தை தருகிறேன் உமையவளே என்று எடுத்து உரைத்தேன். ஆகினால் அந்த இடபாகத்தை கொடுக்காததால் தான் இதுவரை கொடுத்தீர்களா? இடபாகம் கொடுக்கவே இல்லை. கோபத்தில் இருக்கின்றார். பாட்டி கோபத்தோடு இருக்கிறார். உன் கண்முன்பாக அனைவருடைய பரப்பரிக்காக இப்போதே நான் இடபாகத்தை அழைக்கிறேன். அந்த திருக்காட்சி அடியேன் பார்க்க வேண்டுமே. விடையேறும் நடராஜன்
தீர்ந்து விட்டதா உங்களுடைய கோபம்? நாரதா, நாரதன் வந்தவுடனே என் கோபம் எல்லாம் தீர்ந்து விட்டது. ஆஹா. அது மட்டும்தானா? அடா, அடா, அடா. என்ன ஒரு இனிமையான கானம். ஆமா பாட்டி, என் செவிக்கு இதகமாகவே இருக்கு. அது மட்டும் தானா பாட்டி? தாத்தா உங்களுக்கு இடபாகத்தை கொடுத்தவுடனே முதல் காட்சி அடியேன் பார்க்கிறான். எத்தனையும் பாக்கியங்கள் செய்திருக்க வேண்டும் பாட்டி. நான் இந்த வகையிலே கொடுத்து வைத்தவல்லவா இந்த திருக்காட்சியை காண்பதற்கு ஓர் கண்ணல்ல 1000 கண்கள் போதாது இப்பேற்பட்ட அழகை காண்பதற்கு பாட்டி. ஆனால் இப்படி பேச்சு கூடாத நேரம் போவதே தெரியாது. எனக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கிறது. நாரதா, உன் விருப்பத்திற்கிணங்க உன் பாட்டிக்கு இடபாகத்தை கொடுத்தனல்லவா? மகிழ்ச்சியடைந்தாயா? மகிழ்ச்சியடைந்தேன். நீ சென்று வா. வாழ்க, நாராயணன், வாழ்க, நாராயணன், வாழ்க, நாராயணன். சுவாமி, பார்வதா, இதற்காக தானே கோபத்தோடு இருந்தால் இந்த உமையவள் என்று அறியாதவரா, தெரியாதவரா, புரியாதவரா நீங்கள்? பார்வதா, சுவாமி, நாம் இருவரும் சேர்ந்து நடத்தியது திருவிழாடல் எதற்காக தெரியுமா? ஏ நாம் இருவருக்கும் ஏற்பட்டது சண்டை அல்ல. ஏனென்றால் இந்த புவி உலகத்தில் இந்த பாமர மக்கள் அனைவரும் ஆண்வர்கள் ஒரு பக்கமும் பெண்கள் ஒரு புறமும், ஆண்கள் தான் உயர்வு என்ற ஆண் ஒரு பக்கமும், பெண்கள் தான் உயர்வு என்ற பெண்கள் ஒரு பக்கமும் பேசிக்கொண்டு சண்டைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகினால் இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் சரிசமம் என்பது எடுத்துக்காட்டாக வளர்ந்ததற்காகத்தான் நான் இடபாகத்தை கொடுத்து நாம் இருவருக்குள் நடந்த வாக்குவாதம். இருந்தாலும் என்ன இது? சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. அனல் பொறியாக வீசுகிறது. என்ன நடக்கிறது? இதற்காக காரணம் என்ன தெரியுமா? இந்த கைலாயமே அனல் வீசுவதற்கு காரணம் சிவ சக்கராபுரி கோட்டை வரக்கூடிய ஜெயமதா சுரனாகப்பட்டவன் என்னை கோரி கடிதம் புரிகின்றார். ஆகினால் அவருடைய தவத்து வெற்றி இப்போது நான் இருவரும் சென்று அவர் கண்முன்னே தோன்றி காட்சி கொடுத்து கேட்கக்கூடிய வரத்தை தடையில்லாமல் கொடுக்க வேண்டும். முன்னே விட்டு பின்னால் அழைப்பதன் காரணம் என்ன? சுவாமி, காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? ஜெயமதாசுரன் உங்களை மட்டும்தான் அப்படி இருக்கட்டும் பொழுது என்னால் வர முடியாது. அப்படி என்றால் நீ வரமாட்டாய். சரி, நான் சென்று காட்சி கொடுத்து விட்டு